ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஜே கேமிங் ஜோன். இது நம்ம சேனலோடைய புது நேம் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த நேம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பார்ட் 2 கடைசி இந்த இடத்துல தான் முடித்தோம். பார்ட் 2 பார்க்காதவங்களாம் மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ பார்ட் 3 வந்து எப்படியோ பார்ட் 3க்கு வந்துட்டோம். பார்ட் 3 பார்க்க வந்திருக்கவங்க, அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சி வந்திருக்காங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கும் நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இன்னும் இந்த சேஃப்டி ரூம் ஆச்சு, அது ஸ்லீப் ஸ்வீட் ஹோம் விட்டு இன்னும் வெளில போகாத இருக்கிறோம். நம்ம ஸ்வீட் ஹோம்லேருந்து வெளில போகிறதுக்கு தான் இப்போ வந்து வழியை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற எல்லா இடத்துலேருந்தும் எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி வருதோ அதெல்லாம் எடுத்து மாற்றி மாற்றி சப்ளை விடணும். எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. விட்ரா. ஓகே. வேறு இப்போ அப்புறம் இங்கே பேட்ரிஸ் வேறு நிறையா இருக்கும். இன்னொருத்தரா இது இங்கே பார்த்த முடிஞ்ச மாதிரியே இல்லாது. ஓகே, இப்போ எங்கே போகிறேன்னே சத்தியமாக நான் எங்கே போகிறேன்னு தெரில. திரும்பி வரோம். அதே அந்த ரூமே நம்ம சுற்றி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பேட்ரி எடுத்துன்னு போயிட்டு ரூம் எங்கே திறக்க மாட்டுது ஃப்ரெண்ட்ஸு. இந்த ரூம்லாம் ஆசைடுது. ஜம்ப். ஓகே, இங்கே ஒன்று வச்சாச்சா. இப்போ இன்னொன்று வேணும். இன்னொன்றுக்கு நான் எங்கே போகிறது? இங்கே ஒரு பவர் சப்ளை. அப்புறம் இங்கே ஒன்று கொடுத்துட்டு அங்கேருந்து ஒன்று, அப்புறம் இங்கேருந்து ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. ரொம்ப ஓப்பன் பண்ணுற பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஒன்றுனா டக்குன்னு ரூம் மாற்றி போகணும். நாங்கள் அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த இடத்த உடைக்கிறதுக்காக கார் யூஸ் பண்ணியிருக்கோம். கார் வேறு எங்கே போனோம்? ஓகே, ஓப்பன் ஆகுது. சத்தியமாக நான் பயந்துட்டேன். சத்தியமாக சீரியஸாக நான் பயந்துட்டேன். இது வந்து மாஸ்க்கு போல். இந்த மாஸ்க் இல்லைன்னா இந்த ஸ்மோக்கில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் லைன் கம்மியாகும். ஓகே, இங்கே ஒரு பேட்ரி கிடச்சிருக்கு. பேட்ரி போய் நம்ம செட் பண்ணணும். சத்தியமாக நான் இந்த மாஸ்க்கு தான் பேய் கூட இப்போ மூஞ்சாண்ட வரல. நான் மாஸ்க் போடுறதே பார்த்து பயந்துட்டேன். சாரி. ஓடு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது நேம் நான் வந்து மாற்றினேன் இல்லையா, அது ஏன் திடீர்னு மாற்றினேன்னா பழைய நேம் ஓகே தான், பட் ஆனால் நாங்கள் புதுசு மாற்றிருக்கோம். எப்படி இருக்குது சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வேறு யாராவது சஜஷன் கொடுக்கணுன்னா கூட கொடுங்க. நம்ம சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யாராவது சஜஷன் கொடுக்க முடிஞ்சால் கூட கொடுங்க. எல்லாம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டால் தான் இங்கே இது இம்ப்ரூவ் ஆகும். இது ஞாபகம் இருக்குதா? இது இப்போ நம்ம பார்ட் 2ல் கூட இந்த மாதிரி இடத்த பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இடம் இந்த மாதிரி தான் அது டைரெக்ஷனை மாற்றி கரண்ட்டு வர வைக்கணும். ஆனால் இந்த எப்படி சொல்ல, சாப்டர் 1 2 சாப்டர் 3 கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கடைசி ஸ்டேஜ்லாம் அதான் நம்ம இப்போ ரொம்ப நேரமாக இப்போ டாஸ்க் தானே பண்ணுறோம். எல்லா கேம்ஸ்லேயுமே டாஸ்க்கெலாம் இங்கே இப்போ சாப்டர் 3ல் நல்லாயிருக்கும். மெயினாக கடைசி பார்ட்டுக்கு தான் போகணுமே. நான் நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். சும்மா ஒரு கிளான்ஸ்க்கு பார்த்துருக்கேன். நல்லா, ஆனால் ரொம்ப டஃப். அது மட்டும் நல்லா தெரியும். சாப்டர் 3ல் நம்ம சாப்டர் 3 முடிச்சா வெற்றிகரமாக சாப்டர் 4க்கு போகலாம். நம்ம சாப்டர் 3 ஒன்றும் போடாத இருக்கிறோம். இப்படியா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி தான் சொல்லுவீங்க, யாரா இவங்க சாப்டர் 4 வந்துடுச்சு, சாப்டர் 5 வந்துடுச்சு இப்போ தான் போடுறாங்க. பட் போட முடியல. இப்போ கண்டிப்பாக நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம பேசிட்டே ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் எங்கே வந்திருக்கோம் தான் தெரில. இது எதோ ஸ்வீட்டு மாச்சு. இல்லை என்னதுடா இது? பிளாங்க் அடிச்சு இது டிவி மாதிரி இல்லாது ஸ்பார்க்கிள்ஸ் இல்லை. நம்ம எங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெளில இப்படி டாஸ்க்கெல்லாம் நம்ம பேசிட்டு ஹக்கி பாப்பி பாப்பி சொல்லுது. அது பேர் என்ன? அது பேர் எதுவும் வந்துட்டேன். அந்த பிங்க் கலர் உருவம் பேர் வந்துட்டேன். அவங்க ஒன்றும் பண்ணல, அவங்கள விட்டுரு அப்படி இப்படி சொல்லுது. அப்புறம் ஆலி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த இடத்த விட்டு வெளில போகிறதுக்கு. அந்த பிங்க் கலர் உருவம் பேர் எதுவும் மறந்துட்டேன். அதாவது இப்போ சொல்ல போனால் அந்த பிங்க் கலர் உருவம் இது கிசிமிசி வந்து நம்ம சொல்ல போனால் பிடிக்க வந்தது.
பாப்பி வந்து காப்பாற்றி இந்த மாதிரி இல்லை அவங்க ஒன்றும் பண்ணல இப்படி சொல்லி பேசி அனுப்பிட்டு இப்போ நமக்கு பாப்பி வந்து அவங்க பத்திரமா இருப்பாங்களாம். இப்போ நம்மளுக்கு கிசி மிஷியும் நம்மளோட கூடத்தில் சேர்ந்துருச்சு, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து போவோம். மிஸ்ஸி பாப்பி எல்லாம் வராங்க. வாங்க வாங்க வாங்க, ஸ்வீட் ஹோம் விட்டு கிளம்புறோம். அப்புறம் பாப்பி வந்து உன்னோட இனிமே இல்லை, ஆனால் உன்னை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ பாப்பிக்கு நம்ம தேவையாமே. ஓகே, இது பண்ணுறதுக்கு பாப்பிக்கு தேவை போல். ஸோ ப்ரோட்டோடைப், ஆமாம், இதை பண்ணுற இதெல்லாம் வேலை வந்து ப்ரோட்டோடைப் தான் பண்ணுதான். அதாவது நம்மளை கஷ்டப்பட்டது, அவங்கள கஷ்டப்பட்டினது. என்னாச்சு? கரண்ட்டு போச்சு. இல்லை கரண்ட்டு போச்சு, ஆனால் இவங்களும் ஆஃப் ஆகிட்டாங்க. இல்லை உட்காந்துட்டாளா? பட்டன் அமுத்தி பார்க்குறேன். ஒரு டைம் ஈஸியாக இருக்காங்க. ஓகே, இப்போ பாப்பி என்ன சொல்கிறேன்னா, ப்ரோட்டோடைப் வந்து நம்ம ப்ரோட்டோடைப்புக்கு நம்ம வர்றது தெரியுமா? அவன் தான் இருக்கிறதுலேயும் முக்கியமான காரணமாக அவன் இங்கே பாப்பி மாட்டின்னு இருக்கிறதுக்கு. இப்போ பாப்பி வந்து அவனை கில் பண்ணுறதுக்கு நம்மளை தேவை. ஆனாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாலாம் அவனை கொல்றதுக்காக. ஏன்னா நம்ம வந்து ஹக்கியையும் கொண்டு இருக்கோமா. அப்புறம் பேர் என்ன, ஐயோ மறந்துட்டேன். இன்னொருத்தனை கொன்னோம், என் பேர் ஞாபகம் இல்லை. நீ கொண்டு இருக்கோம், இந்த மாதிரி கொண்டதுனால இதுக்கு நீ பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுது. ஆலியும் ஹெல்ப் பண்ணும், நானும் ஹெல்ப் பண்ணுறேன், அது இதுன்னு சொல்லுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்வீட் ஹோம் விட்டு வெளில வந்துட்டாச்சு. ஃபோன் வருதுங்க. ஓகே, ஸ்வீட் ஹோம் விட்டு வெளில வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ்க்கு வந்திருக்கோம். ஆல் இது ஹே இட்ஸ் மீ அ கைன் அப்படின்றத நான் தான். இட் சீம்ஸ் லைக் பாப்பி பேக் பவர். பாப்பி வந்து இப்போ அங்கே இருக்கால, அதான் சொல்லியிருக்காது. ஆலி தான் ஆலி பற்றி. ஹோம் ஸ்வீட் ஹோம் பில்டிங் யூ வெட் ஜஸ்டின். இப்போ என்னன்னா, அங்கே கேஸ் அந்த ப்ரொடக்ஷனா பவர் ஸ்டேஷன், அதுக்கு வந்து நம்ம பவர் கொடுக்கணும். அதுக்காக ஸ்வீட் ஹோம்க்கு திரும்ப போகுது. அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்கும், நாங்கள் மறந்துட்டேன், என்ன பிரச்சனையே தெரில. அதை வந்து எடுத்துக்க சொல்லுது. போர்ச்சாண்டை ஏதோ இருக்குமா. ஸோ இப்போ நம்ம திரும்பி ஸ்வீட் ஹோமுக்கு போக போகிறோம் இல்லையா? ஓகே, வி ஆர் கம்மிங் பேக். எங்கடா இது? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அங்கே போயிட்டு இந்த ப்ளக் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சாக்கெட்டில் போடணும். என்னம்மா சுற்றுறோம் எப்பா. ஓகே, வந்துருச்சு. இப்போ ஸ்வீட் ஹோம் இருந்து, அதாவது ஸ்வீட் ஹோம்குள்ளே போகல, சாரி மாற்றி ஸ்வீட் ஹோம் பில்டிங் கிட்டே தான் போகணும். சாரி, இப்போ அங்கேருந்து பவர் சாக்கெட்டை எடுத்துன்னு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பவர் இதெல்லாம் கொடுத்து வெளில வந்தோம்ல, அது இதுக்கு தான் ரீஸ்டோர் பவர். இப்போ ஸ்கூல் கீ கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ அந்த இடத்துக்கான கீ இது. இப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா, இப்போ எல்லா பில்டிங்க்குமே ஒரு பவர் ஜென்ரேட்டர் இருக்குமா. இப்போ நம்ம ஸ்வீட் ஹோமோட பவர் ஜென்ரேட்டர் தான் இதுக்கு நம்ம ரூட் பண்ணி இதுக்கு மாற்றி விட்டுட்டோம். ஓகேவா? இந்த பில்டிங்க்கு. ஸோ இப்போ எங்கே போகணுன்னா, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு தான் போகணும். ஆனால் இதில் என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே டேஞ்சரஸான பிளேஸ் தான். எஸ்பெஷலி ஸ்கூல் ப்ளே ஹவுஸ் ஏரியா தான் டேஞ்சரஸ் தான். இந்த ஸ்கூல் மட்டும் கொஞ்சம் கேட்னும் வந்து ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்கோம் போல், லீவ் தனியாக விட்டுருச்சு போல். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் ஸ்கூலில். இங்கே வந்து இது சீக்கிரமாக முடிக்கணும். ஜென்ரேட்டரை வந்து டக்குன்னு வந்து ஜென்ரேட்டரை ஆன் பண்ணிவிட்டு டக்குன்னு இந்த இடத்த விட்டு வெளில வந்துடு. இங்கே கூட வேறு யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுது ஆலி. இப்போ நம்ம எங்கே போனோன்னா, அதே மாதிரி நம்ம ஸ்வீட் ஹோமில் பண்ணோம் தெரியுமா? இங்கே பவர் சாக்கெட்ஸை மாற்றி கொடுத்து பவர் வர வரைக்கும் நம்மளுக்கு, அதாவது நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி மாற்றணும். இப்போ இங்கே இருக்க பேட்ரி எடுத்துன்னு போயிட்டு நம்ம இப்போ பேட்ரி போடுற சாக்கெட் மாதிரி எங்கே இருக்குதுன்னு போய் செக் பண்ணி பார்க்கணும்.
ஓடு ஓடு ஓடு. நம்ம இது சீக்கிரமாக முடிக்கணும். ஓகே, இங்கே இந்த இடத்துல போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ரிக்கு எங்கே போகணும்? எங்கே ஓகே, இங்கே எதுவும் இல்லை. இங்கே இல்லை இல்லை இல்லை. நெக்ஸ்ட்டு ஐயாவா, இப்போ ஏதோ போச்சு தானே? எங்கே பயங்கரமாக நடந்து போச்சுங்க. இப்போ போச்சு, நான் பார்த்தேன். ஓகே ஓகே, மிஸ்டிலைட் ஆகுது. மிஸ்டிலைட் வந்து நம்மளை பார்த்துருச்சு போல். ஐ ரெக்கக்னைஸ் யூ அப்படின்னு வருது. மிஸ்டிலைட் பாப் says you're looking for you. ஓகே, நான் இங்கே இருக்கிறது கேட்னாப்புக்கு பிடிக்காதான். மிஸ்டிலைட் வந்து அப்படி இப்படி ஏதோ பேசினதுக்கு நான் வந்ததை பார்த்துருச்சாமா. இப்போ போனாங்க தெரியுமா, ஒரு அழகான நடைகளை போட்டுக்கொண்டு ஒரு பெண்மணி நடந்து போனாங்க அல்லவா, அவங்க தான் வந்து மிஸ்டிலைட். அவங்க இந்த இடத்துல ஒரு இந்த இடத்தோட ஒரு பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. பாஸ் இல்லை, இந்த இடத்துல ஒரு ட்ராப்பு, அதான் நம்ம தொல்லை கொடுக்கறதுக்கு ஒரு எலி வரும் தெரியுமா, அந்த எலி இதுதான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேய் சமாளித்து தான் நம்ம ஒரு வேலையாக பண்ணணும். மிஸ்டிலைட் எங்கே சுத்தம் எப்படி சுத்தம்னு தெரியாது. ஓடு 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 ஓடு. இங்கே வந்துட்டோமா? என்ன வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். தெரியலையா? இல்லை வரலங்க, அங்கே ஏதோ இருக்குது. இதில் வந்துட்டோம். வெண்ட்டு இருந்தாலே கொஞ்சம் இது வெண்ட்டுக்குள்ளலாமா வராதுல்ல. இந்த மிஸ்டிலைட் மூஞ்சி பார்க்கல. ஆனால் இங்கே எப்படி போதே நான் லைட்டாக பயந்து தான் போகிறேன். எங்கே வரும்னு தெரியாது. இப்போ கிராணி கேமில் தான் தெரியும்ல, இங்கே போய் ஒன்றின் சீக்ரெட் பிளேஸ், அது 5 பிளேஸ் தாண்டி இருக்காது பொருள். இந்த 5 பிளேஸ் எல்லாம் தாண்டி வேறு இடத்துலையும் இருக்காது, வேறு எங்கேயும் இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் ஈஸியான. இது எவ்வளோ பெரிய இடம். ஓகே, இன்னொரு பேட்ரி வெற்றிகரமாக கண்டுபிடிச்சி செட் பண்ணிட்டு பவர் எடுத்தாச்சு. இப்போ பவர் எடுத்துன்னு போயிட்டு நம்ம எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும். எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுமோ அங்கே போகணும். கொடுத்து ஓப்பன் ஆச்சு. சரி, யார் இப்போ யாரும் நங்க போனாங்களா என்ன? சத்தியமாக யாரும் நங்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு இருந்த எல்லா இடத்துலையும் மிஸ்டிலைட் ஏதோ என் சுற்றி பார்க்குற மாதிரியே இருக்குது. எல்லாம் மிஸ்டிலைட்டாக என்ன பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இங்கே ஒன்று ஏறி அடுத்த சைடு போகிறோம். மிஸ்டிலைட் கிட்ட மாட்டா வந்தால் சரி. ஐயோ, இப்போ தாங்க அதை பேர் சொல்லி வாய முடியலங்க, அதுக்குள்ளே கீழே நடந்து போகுது. ஏம்மா போயிட்டு ஐயோ, நம்ம பயப்படுறதை பற்றி பேசுங்க. அது இப்போ நம்மளை தான் தேடின்னு இருக்குதா. நம்மளை தேடுறதுக்கு தான் அது ஒரு அடிகளாக எடுத்து வச்சு வருது போல். நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணுது. ப்ரெஷியஸ் மிஸ்டிலைட். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைன் மை சிஸ்டர் அங்கே மிஸ்டிலைட். இது ஸ்டூடெண்ட் கிட்ட பேசும்போது, அதாவது டீச்சர் போலங்க. முன்னாடியே அவங்க டீச்சராக இருந்திருப்பா போல். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பார்ட் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே தான் ஜென்ரேட்டர் இருக்குது. பார்ட் 4க்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக பார்ட் 4 வெற்றிகரமாக போட்டுறோம். உங்களுக்கு லேட் பண்ண மாட்டோம். இந்த வீடியோ இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் காய்ஸ்.